வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி சேனைகளின் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் உயர்வு கிடையாதுங்க. கடவுள் நினைக்கிற உயர்வு வானளவு உயர்ந்து இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். எப்போது நம்முடைய அளவெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிந்திப்போம். முதல்ல அந்த சிந்தனையை மாற்றுங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சிந்திக்கிறது, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வருமானம் வந்தால் போதுமே, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி லோன் வாங்கினா போதுமே, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வீடு கட்டினா போதுமே, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சபையுடைய வளர்ச்சி இருந்தால் போதுமே, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இப்படி இதை முதல்ல எடுத்து போடுங்க. தேவன் ஏற்படுத்துகிற விதங்கள் என்னென்றால் கிழக்கு மேற்கு தெற்கு என்று இடங்கொள்ளாமல் போகும் மற்றும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கார். ஏனென்றால் இந்த உலக சிருஷ்டியும் தேவனுடைய கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அந்த கர்த்தருடைய கரத்துக்குள்ளாக இருக்கிற அத்தனை சிருஷ்டிகளுக்குமே எஜமான யாரை நியமித்திருக்கிறார் என்றால் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை தான் தேவன் எஜமானாக ஏற்படுத்தியிருக்கு. அப்படி ஏற்படுத்தியிருக்கும் போது பெரிய பெரிய திட்டங்களை செய்யுங்க. நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கலாம், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுருக்கலாம், ஒரு டிரைவரோட வேலை செய்யலாம், பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், டாப்பில் இருக்கலாம், பெரிய போதகராக இருக்கலாம், சின்ன சின்ன சபை வச்சு நடத்தி கொண்டிருக்கலாம். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் பெருசாக சிந்திங்க. பொழுது பெருசாக சிந்திக்க என்ன உண்டாகும் என்றால் இப்போ நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் கண்டிப்பாக ஜெயிச்சு வருவீங்க. அதில் நம்முடைய மனதை மாற்றுவோம், சிந்தனைகளை மாற்றுவோம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சிந்திக்கிறத முதல்ல விட்டுட்டு தேவனுடைய வாக்குத்தத்தம்படி சிந்திக்க ஆரம்பிங்க. அவருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்கிறது என்றால் ஒட்டுமொத்த இந்த உலகத்தையே நீங்கள் தான் ஆளுகை செய்ய முடியாது சொல்லியிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்த உலகத்துக்கே உங்களுடைய தேவன் உங்கள் கருத்தில் பெரிய ராஜ்யபாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது பெருசா சிந்திங்க. அப்படி பெருசா சிந்திக்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி பெரியபாளையம்.